தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என கடினமாக உழைத்த பல இளைஞர்களின் கனவுகளை தமிழக அரசு நசுக்கிவிட்டதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறை கடிதம் தொடர்பான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ள அவர் 1,12,000 பேர் வேலைக்காக விண்ணப்பித்த நிலையில் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் நீதித்துறையின் நேரடியான கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. அதில் சோதனைகளின் போது கிடைத்த ஆவணங்களின்படி 2024ஆம் ஆண்டு 2538 பணியிடங்களுக்கான நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பதவிக்கும் 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 888 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு வேலைவாய்ப்பில் ஊழல் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பணம் ஹவாலா முறையில் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதில் பல அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்ளாட்சித்துறை பணியிடங்களை நேரடியாக நிரப்பாமல் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் பேருக்கு வேலை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்த திமுக இன்னும் 50 பேருக்கு கூட நிரந்தர வேலை வழங்கவில்லை என விமர்சித்துள்ளார். அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டை சிபிஐ விசாரிக்கவும் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 உதவி செயற்பொறியாளர்கள் நியமனத்தில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என அத்துறையின் செயலாளர் கார்த்திகேயன் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். மேலும் முறைகேடு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை எவ்வித கடிதத்தையும் தங்களுக்கு அனுப்பவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தேர்வு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நேர்மையான முறையில் நடைபெற்றதாகவும் அது குறித்து தேர்வர்களிடம் விசாரித்தாலே உண்மை உறுதியாகும் என்றும் கார்த்திகேயன் ஐஏஎஸ் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி வெடித்த போராட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலை முடங்கியது. முன்னாள் அமைச்சரும் பிரகார் கட்சியின் தலைவருமான பாச்சு காது தலைமையில் விவசாயிகள் ஏராளமானோர் 2வது நாளாக உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர். எவ்வித நிபந்தனையும் இன்றி வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். போராட்டத்தின் ஒரு கட்டமாக அவர்கள் நாக்பூர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து முடங்கியது. மோன்டா புயல் கரையை கடந்துள்ள நிலையில் ஆந்திராவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தீவிர புயலாக மோன்டா கரையை கடந்தபோது ஆந்திராவில் கனமழை பொழிந்ததோடு பலத்த காற்றும் வீசியது. அம்மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. கோனசீமா மாவட்டத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் 48 வயது பெண் உயிரிழந்தார். விஜயவாடாவின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து சாலையில் துண்டிக்கப்பட்ட நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆந்திராவில் 38,000 ஹெக்டேர் பயிர்களும் சேதமடைந்துள்ளன. மோன்டா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் மீனவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக வழங்க ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 25 கிலோ அரிசியும் மீனவ குடும்பங்களுக்கு 50 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இதை தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 கிலோ துவரம் பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், தலா 1 கிலோ வெங்காயம், உருளைக்கிழங்கு, சர்க்கரை ஆகியவையும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. மோன்டா புயல் காரணமாக ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் 105 மில்லிமீட்டர் மழையும், பாலசூர் மாவட்டத்தில் 93.5 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் மரங்கள் வேரோடு சாய்ந்ததாகவும் வீடுகள் சேதமடைந்ததாகவும் ஒடிசாவின் சிறப்பு நிவாரண ஆணைய அலுவலர் தெரிவித்துள்ளார். மோன்டா புயல் கரையை கடந்த பிறகான சூழலை ஆய்வு செய்த அம்மாநில முதல்வர் மோகன் சரண் மாஜி புயலால் ஒடிசாவில் பெரிய தாக்கமில்லை என கூறினார்.
மெலிசா புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளால் ஜமைக்காவை பேரிடர் பூமியாக பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் அறிவித்துள்ளார். ஏராளமான வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் புயலால் சேதமடைந்துள்ளன. இதுவரை 3 பேர் இறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. எங்கு நோக்கினும் வெள்ளமாக காணப்படுவதால் மக்கள் வீட்டிற்கு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் எந்த அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பது தெரியவே இன்னும் சில நாட்கள் ஆகும் என அரசு தெரிவித்துள்ளது. பெரும் சேதத்தை ஏற்படுத்திய இப்புயல் அடுத்து கியூபா நாட்டை நோக்கி நகர்ந்தது. ஜமைக்கா நாட்டில் மெலிசா புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டது. மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இப்புயல் இந்நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த புயலாக பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றால் பல வீடுகளின் கூரைகள் காற்றில் பறந்தன. ஏராளமான மரங்கள் விழுந்தன. தொலைத்தொடர்பு, மின்சார கோபுரங்கள் விழுந்ததால் தொலைபேசி, மின்சார சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. 77% வீடுகளில் மின்சாரமின்றி இருந்துள்ளது. கடலோர பகுதிகளில் வசித்த 50,000 பேர் முன்கூட்டியே முகாம்களுக்கு மாற்றப்பட்டுவிட்டனர். கபடி வீராங்கனை கார்த்திகா மற்றும் கபடி வீரர் அபினேஷிற்கு வீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற அணியில் இடம்பெற்றிருந்த அபினேஷை திருமாவளவன் நேரில் அழைத்து பாராட்டினார். அப்போது அவர் அபினேஷிற்கு ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாயையும் அவரது பயிற்சியாளர் புவியரசிக்கு 10,000 ரூபாயையும் வழங்கினார். மேன்மேலும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பதக்கங்களை வெல்லவும் அபினேஷை திருமாவளவன் அறிவுறுத்தினார். 25 லட்சம் ரூபாய் கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தமிழ்நாடு அரசு வழங்கி பாராட்டியிருக்கிறது என்றாலும் கூட அந்த தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்றும், இருவருக்கும் அரசு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், இருவருக்குமே அரசு வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரஷ்யாவின் செர்னோபில் பகுதியில் உள்ள நாய்கள் திடீரென நீல நிறமாக மாறியுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இதற்கு கதிர்வீச்சு எச்சங்கள் பாதிப்பு காரணமாக இருக்குமா என அவர்கள் சந்தேகிக்கின்றனர். மேலும் அவற்றை காப்பாற்ற முயன்றால் தங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமோ என அஞ்சுகின்றனர். செர்னோபிலில் இருந்த பிரம்மாண்டமான அணு மின் உற்பத்தி நிலையத்தில் கடந்த 1986ஆம் ஆண்டு விபத்து ஏற்பட்டதில் கதிர்வீச்சு கசிந்து ஏராளமானோர் இறந்தனர். ஏராளமானோர் புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான உடல்நல பாதிப்புகளுக்கும் ஆளாகியிருந்தனர். இந்தியாவின் பின்னலாடை தொழிலின் தலைநகரமாக விளங்கும் திருப்பூரின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாதங்களில் 13% உயர்ந்துள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலத்தில் ஏற்றுமதி 16,222 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 18,238 கோடியாக உயர்ந்துள்ளது. நாட்டின் மொத்த பின்னலாடை ஏற்றுமதியில் 61% பங்களிப்புடன் திருப்பூர் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க வரி உயர்வால் செப்டம்பர் மாதம் முதல் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இரு நாடுகளுக்கிடையிலான சுமூக பேச்சுவார்த்தைக்கு பிறகு விரைவில் இயல்பு நிலை திரும்பும் எனவும் ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உணவு ஒவ்வாமை காரணமாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. விடுதியில் உணவு சாப்பிட்டவர்களுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கல்லூரியின் மருத்துவமனையிலேயே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அனைவரும் நலமுடன் உள்ளனர். மாவட்ட ஆட்சியரின் அறிக்கையில் 128 பேர் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் போதிய பராமரிப்பு இல்லாததால் சமையலறைக்கு சீல் வைத்தனர். மேலும் 21 விதிமுறைகளை சரி செய்ய உத்தரவிட்டனர். பராமரிப்பு பணிகளுக்காக வரும் நவம்பர் 2ஆம் தேதி வரை கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சமாதான பேச்சு தோல்வியடைந்தது. 4 நாட்களாக நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்று பாகிஸ்தான் அமைச்சர் அட்டாவுல்லா தரார் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வரும் பயங்கரவாதிகளை அடக்க ஆப்கானிஸ்தான் தயக்கம் காட்டுவதாகவும் அட்டாவுல்லா தரார் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை தோல்வியடைவதற்கு இந்தியாதான் காரணம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். தென்கொரியா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. தங்கள் நாட்டிற்கு டிரம்ப் அளிக்கும் நெருக்கடிகள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர்கள் முழக்கமிட்டனர். டிரம்ப், நாங்கள் உங்களை வரவேற்கவில்லை என்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளையும் அவர்கள் ஏந்தியிருந்தனர்.
சட்டவிரோதமாக குடியேறிய தென்கொரியர்களை அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்பு திருப்பி அனுப்பியிருந்தது. மேலும் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை செய்யவும் தென்கொரிய நிறுவனங்களை ட்ரம்ப் வற்புறுத்தி வருகிறார். இதற்கு தென்கொரியாவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தென்கொரியா சென்றிருக்கும் நிலையில் வடகொரியா 4 ஏவுகணைகளை ஏவி பரிசோதித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் அணுகுண்டுகளை போன்ற எரிபொருளை கொண்டு சோதிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இவை 1500 கிலோமீட்டர் முதல் 1800 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கக்கூடியவை ஆகும். அமெரிக்காவும் வடகொரியாவும் எதிரும் புதிருமாக உள்ள நிலையில் இச்சோதனை நடத்தப்பட்டுள்ளது. டிரினிடாட் டொபாகோ நாட்டின் பிரதமர் கமலா பிரசாத்தை விரும்பத்தகாத நபராக வெனிசுலா அறிவித்துள்ளது. தங்களுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதால் இந்த அறிவிப்பை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார். மேலும் டிரினிடாட் உடனான எரிசக்தி ஒப்பந்தங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே தங்களை போரில் ஈடுபட செய்வதற்கான அமெரிக்காவின் சதியை முறியடித்துவிட்டதாக வெனிசுலா அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் உள்ள ஒரு கூலிப்படையை கொண்டு அமெரிக்க கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அப்பழியை அரசு மீது போட CIA சதி செய்ததாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் பதவியும் பீகார் முதல்வர் பதவியும் காலியாகாது என்று தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். தர்பங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, லாலு பிரசாத் தன் மகனை பீகார் முதல்வராகவும் சோனியா காந்தி தன் மகனை பிரதமராகவும் ஆக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். எனினும் இரு பதவிகளும் காலியாக போவதில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க மாட்டார் என எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் அமித்ஷாவின் பேச்சு கவனம் பெறுகிறது. 8.5 கோடி குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் உள்ளிட்ட தங்கள் அரசின் சாதனைகளையும் அமித்ஷா பட்டியலிட்டார். நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் போல் பயன்படுத்தி பீகாரை பாஜக ஆள்வதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரின் முசாஃபராபாத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, மத்திய அரசு சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் நெருக்கடி அளிக்காமல் இருந்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் கிடைத்திருக்காது என்றும் தெரிவித்தார். பீகாரில் ஏராளமான வளங்கள் கொட்டி கிடப்பதாகவும் அதை பயன்படுத்தி மாநிலத்தை வளர்க்காமல் வறுமையிலேயே உழல வைத்திருப்பதாகவும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக ஆட்சியை சாடினார். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க வரும் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் முதல்வர் மு ஸ்டாலின் ஆகியோர் மதுரை அரசினர் விருந்தினர் மாளிகையில் ஒரே இடத்தில் இன்று இரவு தங்க உள்ளனர். CP ராதாகிருஷ்ணன் தனி விமானத்தின் மூலம் மதுரை வந்து மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்கிறார். இதேபோல் தென்காசி நெல்லை சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யும் முதல்வரும் மதுரை வருகிறார். இச்சூழலில் இருவரும் ஒரே இடத்தில் தங்க உள்ளனர். துணை குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனையில் ஈடுபட்டனர். கோவையிலிருந்து தனி விமானத்தின் மூலம் மதுரைக்கு வரும் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவுள்ளார். இதனை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மோப்ப நாய் உதவியோடு வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கேரளாவைச் சேர்ந்த பூ ஏற்றுமதியாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கோழிக்கோட்டைச் சேர்ந்த 52 வயதான முகமது அலி என்பவர் நிலக்கோட்டை மெகா சிட்டியில் வசிக்கிறார். இங்கிருந்து பூக்களை வாங்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். இவரது வீட்டில் கேரளாவிலிருந்து வந்த வருமான வரி மற்றும் காவல்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். ஏற்றுமதி வர்த்தகத்தில் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரில் சோதனை நடப்பதாக தெரிய வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பறந்தார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் போர் விமானிக்கான G-சூட் எனப்படும் பிரத்யேக உடை அணிந்து விமானத்தில் பறந்தார்.
விமானப்படை தளபதி AP சிங் இன்னொரு விமானத்தில் பயணித்தார். இந்த அனுபவம் மறக்க முடியாத பரவசமான அனுபவம் என குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானிய முகாம்களை அழிப்பதில் ரஃபேல் விமானங்களை மிக முக்கிய பங்கு வகித்திருந்தன. முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் விளங்கும் குடியரசுத் தலைவர் 2023ஆம் ஆண்டு சுகோய் 30 போர் விமானத்தில் பறந்திருந்தார். அப்துல் கலாம், பிரதிபா பாட்டீல் ஆகியோரும் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் போர் விமானங்களில் பறந்துள்ளனர். इस समय मान कर चुका है राफेल राष्ट्रपति द्रौपदी मुर्मू इस समय, और ये तस्वीरें इस समय आपको दिखा रहे हैं जब இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பிரதமர் பதவியும் பீகார் முதல்வர் பதவியும் காலியாகாது என தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். தர்பங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, லாலு பிரசாத் தன் மகனை பீகார் முதல்வராகவும் சோனியா காந்தி தன் மகனை பிரதமராகவும் ஆக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். எனினும் இரு பதவிகளும் காலியாக போவது இல்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க மாட்டார் என எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் அமித்ஷாவின் பேச்சு கவனம் பெற்றுள்ளது. 8.5 கோடி குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் உள்ளிட்ட தங்கள் அரசின் சாதனைகளையும் அமித்ஷா பட்டியலிட்டார். நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் போல் பயன்படுத்தி பீகாரை பாஜக ஆள்வதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரின் முசாபர்பாத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, மத்திய அரசு சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் நெருக்கடி அளிக்காமல் இருந்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கிடைத்திருக்காது என்றும் தெரிவித்தார். இளைஞர்களின் கவனத்தை திசை திருப்பவே டேட்டா கட்டணங்கள் குறைவாக இருக்குமாறு மத்திய அரசு பார்த்துக் கொள்வதாகவும் ராகுல் காந்தி பேசினார். சமூக ஊடகங்களில் கவனம் செல்லாவிட்டால் இளைஞர்கள் மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக போராட ஆரம்பித்து விடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரில் ஒரு இஸ்லாமியர் ஏன் முதல்வராக கூடாது என AIMIM கட்சியின் தலைவர் ஓவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் பரப்புரை மேற்கொண்ட அவர், வாக்காளர்களில் 17% பேர் இஸ்லாமியர்களாக இருந்தபோதும் ஒரு இஸ்லாமிய முதல்வரை கூட இம்மாநிலம் கண்டது இல்லை என தெரிவித்தார். பாஜகவை காட்டி அச்சுறுத்தியே காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் முஸ்லிம்களின் வாக்குகளை பெற்று விடுவதாகவும், ஆனால் பாஜகவின் எழுச்சியை இவர்களால் தடுக்க முடியவில்லை என்றும் ஓவைசி குறிப்பிட்டார். அனைவருக்கும் வளர்ச்சி என கூறும் பாஜக ஒரு முஸ்லிம் வேட்பாளருக்கு கூட வாய்ப்பு தராதது ஏன் என்றும் ஓவைசி கேள்வி எழுப்பினார். பீகாரில் முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 32% பேர் கிரிமினல் வழக்குகளுக்கு ஆளானவர்கள் என ஜனநாயகத்திற்கான சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதில் 27% பேர் மிக தீவிரமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடும் 1303 வேட்பாளர்களின் வேட்புமனுவில் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த விவரங்கள் தெரியவந்துள்ளன. CPI-ML வேட்பாளர்களில் 93% பேரும், ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர்களில் 76% பேரும், பாரதிய ஜனதா வேட்பாளர்களில் 65% பேரும் கிரிமினல் பின்புலம் கொண்டவர்கள் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் செயற்கை மழை பொழிவிப்பதற்கான முயற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. காற்றில் போதிய ஈரப்பதம் இல்லாததால் செயற்கை மழை முயற்சி நிறுத்தி வைக்கப்படுவதாக அப்பணிகளை மேற்கொண்டுள்ள கான்பூர் IIT தெரிவித்துள்ளது. மேகங்களில் ரசாயனங்கள் விதைக்கப்பட்ட போதும் மழை பொழியவில்லை என்றும், எனினும் இம்முயற்சியில் முக்கியமான விவரங்கள் தெரியவந்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசை குறைக்க செயற்கை மழை பொழிய வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேகங்களில் ரசாயன துகள்கள் தூவப்பட்ட நிலையில் எதிர்பார்த்தபடி மழை வரவில்லை. புவிசார் குறியீடு பெற்ற புளியங்குடி எலுமிச்சை பழங்கள் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாகியுள்ளன. தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் புவிசார் குறியீடு பெற்ற எலுமிச்சை பழங்கள் பிரிட்டனுக்கு முதல் முறையாக ஏற்றுமதியானதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது இந்திய விவசாய விளைபொருட்களுக்கு உலகெங்கும் சந்தையை ஏற்படுத்தும் முயற்சியின் தொடக்கம் என பியூஷ் கோயல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். புகழ்பெற்ற விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் மத்திய வர்த்தக அமைச்சகம் முனைப்பு காட்டி வருகிறது.
ராஜஸ்தானில் நடைபெறும் புகழ்பெற்ற கால்நடை சந்தையில் கோடிக்கணக்கில் விலை போகும் குதிரையும் எருமையும் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. புஷ்கர் நகரில் வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் சந்தையில் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இவற்றில் காண்போரை வியக்க வைக்கும் அன்மோல் என்ற ஆண் எருமை சூப்பர் ஸ்டார் ஆகியுள்ளது. இதை வளர்க்கும் ஹரியானாவைச் சேர்ந்த தொழிலதிபர் அன்மோலுக்கு தினமும் பாதாம், முந்திரி, நெய், பால் ஆகியவற்றையே உணவாக தருகிறார். இதன் விலை வெறும் 23 கோடி ரூபாய் தான் என்கிறார் அவர். அன்மோல் போல கவனம் ஈர்த்த மற்றொரு விலங்கு ஷபாஸ் என்ற மார்வாரி இன குதிரை. இதன் உரிமையாளரான சண்டிகரைச் சேர்ந்த கேரி கில் தனது குதிரைக்கு 15 கோடி ரூபாய் விலை நிர்ணயித்துள்ளார். குதிரை ஷபாஸ், எருமை அன்மோல் ஆகியவற்றின் வீரியமிக்க உயிரணுக்களே இவற்றின் மதிப்பை கோடிக்கணக்கில் உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் ஆறுகளிலும் அருவிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து 1243 கன அடி உள்ளது. அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து 18 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீரானதால் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதனிடையே மேகமலை அருவியில் குளிப்பதற்கு 12வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த அருவி பகுதியை சீரமைக்கப்படும் வரை தடை தொடரும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து சரிந்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. நீர்வரத்து வெகுவாக குறைந்திருப்பதால் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான புழல் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்ததால் உபரிநீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது மழை நின்றதால் நீர்வரத்து வெகுவாக குறைந்து வினாடிக்கு 653 கனஅடியாக சரிந்தது. இதன் காரணமாக உபரிநீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.